ஒரு வெட்கக்கேடு. ஒரு அமைச்சர் பொன்முடி ஒரு இந்து தர்மத்தை கேவலமா பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கத்தில் இருக்கு. நம்மளுடைய அரசாங்கமும் அதே மாதிரி தர்ம துரோகிகளையும் இந்து தர்மத்தை அவேளமா பேசக்கூடியவங்கள தான் அமைச்சர்களா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் ஓசி 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 அப்படின்னு சொல்லி பெண்களையும் கேவலப்படுத்தின பொன்முடி சமீபத்தில் நம்ம இந்து தர்மத்தை ரொம்ப கேவலமா பண்ணியிருக்காரு. சைவம் வைஷ்ணவம் இந்த மாதிரி திராவிட மாடல் அரசு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பதவியில் நீக்கிட்டோம். என்ன பதவி? கட்சியில் என்ன பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்காரு, இந்த கட்சியில் ஜனாதிபதி பதவியில் இருக்க கட்சியில் நீக்கிட்டோங்கிறதுக்கு அவரை இதே உண்மையான திராணம் உள்ள அரசாங்கமாக இருந்தால், அவங்களுக்கு தைரியம் இருந்தா, இதே அரசாங்க தைரியம் இருந்தா பொன்முடியை கைது பண்ணி ஒரு அமைச்சர் பதவியிலேருந்து விரட்டணும். இந்து கலாச்சாரத்தை பற்றி அவமானமாக பேசக்கூடியது வெறும் கலாச்சார விரோதம் மாத்திரமல்ல, அது தேச துரோக ஒரு பேச்சு தான். அது இப்பேற்பட்ட ஒரு பொன்முடிய அரசாங்கம் தைரியம் இருந்தால் அவர் அமைச்சரை கைது பண்ணட்டும். இதே மாதிரி தைரியம் உள்ள இந்துக்கள் யாரே ஆயிருந்தாலும் அந்த அமைச்சரை நீங்க எங்கேயுமே விடாதீங்க. அமைச்சரை விடாதீங்க. இந்துக்கள் திராணம் இருந்தால், இந்துக்கள் உண்மையான நீங்க இந்துக்கள் சூடு சொல்ல இருந்தால் அந்த பொன்முடிய நீங்க எங்க பார்த்தாலும் விரட்டி அடிங்க.